காதல் தீரவே தீராது, கஜனால காசு போட்ட மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா? கமிங் மே 26th வந்து தியேட்டர்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நம்ம கூட பியூட்டிஃபுல் மூவி டீம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். Yes, so we have நம்ம படத்தோட டைரக்டர் ரோஹின் அவர்கள் வணக்கம், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் வணக்கம், and very own ஜெய் வணக்கம், and சிவ்தா வணக்கம். ஸோ கௌதம் சொன்ன மாதிரி வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே இல்ல, ஃபுல் ஆஃப் லவ். என்னதான் வந்து பழைய காதலி அப்படின்னாலுமே வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ் எல்லாம் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது நீங்க சொல்லுங்க. நீங்க தான் வந்து ஒரு சாக்லேட் பாய், ஒரு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எத்தனை கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க இங்க? கொஞ்சம் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. அதனால சோ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் இருந்தது? எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே லைக் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு டீசென்டான ஒரு லவ் ஸ்கிரிப்ட்ல பாக்குறேன். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி இல்ல வைஃப் அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் வரேன்னு அப்படின்னா இப்பதான் டீசென்ட்னு சொல்லி முடிச்சேன் அப்படின்ற மாதிரி. சோ நல்ல ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். டைரக்டர் சார் கிட்ட எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, கேட்டுக்கவா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. சார் நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க, ஜெய் சாரும் கண்ணாடி போட்டிருக்காரு. நீங்க கம்பல் பண்ணி படத்துல கண்ணாடி போட வச்சீங்க, அதனால கண்ணாடி போட வச்சீங்க. பிளான் பண்ணிலாம் இல்ல, ஐ மீன் பிளான் பண்ணதான். பட் அதிகங்கள்ல கலையரசன் அவருக்கு வந்து கண்ணாடி கொடுத்தேன், இதுல இவருக்கு கண்ணாடி கொடுத்தேன். இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட விட்டாங்களோ என்ன தெரியல, இந்த படம் முடிஞ்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல எனக்கு கண்ணாடி கொடுத்துட்டாங்க. ஓ சோ ஹீரோட இன்ஸ்பிரேஷனா நீங்க கண்ணாடி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடி வேணாம்னு சொன்னேன். ஆக்சுவலி வேணாங்க, கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டா தெரியுமே அப்படின்னு. பட் ஆனா அந்த லுக் தான் அவருக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஓகே ஐஷு, நீங்க சொல்லுங்க. பாக்கிறதுக்கு வேற லெவல்ல பயங்கர அழகா இருக்கீங்க. யூசுவலா உங்களோட அந்த டெம்ப்ளேட்ல இருந்து வேற மாதிரி விலகி சாரி எல்லாம் குடுத்துருக்காங்க உங்களுக்கு, சொல்லுங்க. ஏங்க சாரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இல்ல உங்களை வந்து ஒண்ணு இந்த ஊர் சைடுல இல்லனா வந்து ஒரு ரகட் கேர்ளா அந்த மாதிரி பார்த்துட்டு இது வந்து டிஃபரெண்டா இருக்கு. பயங்கர லுக்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. Thank you கௌதம். Thank you. கௌதம்னாவே அப்படிதான் ஸ்வீட்டா அப்படி வந்துரும். கௌதம் மீட்ஸ் கௌதம். ஆமா, படத்துல என் பேர் கௌதம். அதனால கௌதம்னால ஸ்வீட்டா தான் இருப்பான். ஜெய்னா கூட ஸ்வீட்டா தான் இருப்பாரு. Thank you. சோ என்னோட கேரக்டர் வந்து ஆரண்யா. ஆரண்யா வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த மாதிரி கேரக்டர் வந்து இது எத்தனை பேருக்கு அவங்க லைஃப்ல, நீங்க யாராவது உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்க திரும்பி லவ் பண்ணிருக்கீங்களா? இங்க பாருங்க, என்ன நீங்க பப்ளிக்கா கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல, யாருக்காவது அந்த மாதிரி இருக்கா? இங்க கை தூக்குங்க. யாருமே இல்லையா? அங்க ஒரு இருந்தாலும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்படி பப்ளிக்கா கேட்டீங்கன்னா கூச்சமா இருக்கு. இல்ல ஒருத்தர் மட்டும் நல்லா பயப்படாம கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தான் நீங்க தான் சொன்னீங்க இப்ப கை தூக்குனீங்க இல்லையா? என்ன கை தூக்கிட்டு நான் இல்லன்றாரு. பக்கத்துல பொண்ணா? ஓகே, நீங்க உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, இப்போ எப்படி ஆகும்? நான் தான் சாப்பிட்டு விட்டுருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. சோ இந்த கேரக்டர் ஆக்சுவலா நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். சில பேர் அடி பாவி நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி ஃபிலிம் அதாவது ஜெய் ஃபர்ஸ்ட் படத்துல லவ் பண்ணுவாப்ல, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அடி பாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பிளே பண்ணும்போது. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, டிஃப்ரெண்டா இருக்கீங்க. யூசுவலாவே அழகுதான், பட் இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகு வந்து சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எங்க கேமராமேன் ரவிக்கு தான் போய் சேரணும். பிகாஸ் இட்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். இந்த கலருக்கு ஒரு டெக்ஸ்டர், டோன், ஒரு பேஸ்டல்ஸ், இந்த லுக் ஃபீல் எல்லாருக்குமே வந்து இவங்க ப்ராப்பரா, எனக்கு ஒரு லுக், சிவேதாக்கு ஒரு லுக், பாப்பாக்கு ஒரு லுக், ஜெய் அவங்களுக்கு ஒரு லுக். ஸோ எவ்ரி திங் தேர்ஸ் அ கலர் பேலட் ஃபார் த ஃபிலிம். ரொம்ப ஒரு ஃபீல் குட் ப்ரீஸி ஒரு பேஸ்டல் டோன்ல இருக்கிற ஒரு நல்ல ஒரு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க கண்டிப்பா கேட்குற ஒரே ஒரு கேள்வி,
உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இன்னும் டச்ல இருக்கியா இல்லைன்னா வந்து ஏதாவது பொய் சொல்றியா அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஒரு செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இருக்குமா சார்? சேஞ்சஸா பாதிப்பான்னு தெரியல. பாதிப்பா கூட இருக்கலாம். ஓகே, எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது Fine. பிரச்சனையா இருக்குமான்றது எனக்கு தெரியாது. சிவாதா மேம், ஹாய் மேம். Hello. அதே கண்கள் சார், அதே கண்கள் சார். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நல்லா இல்ல, த்ரோட் ரொம்ப சோடா இருக்கு. யா, ஐம் நாட் வெல். வருது, வாய்ஸ் கம்மியா இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஜெய் சாரோட வாய்ஸ் இங்கிலீஷ். அப்ப ஏதாவது ஜெய் சாரோட டயலாக் ஏதாவது ஏங்க என்ன பரமா? படிடா பரமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. சோ ட்ரெய்லர் பார்க்கும்போதுல ரெண்டு எமோஷனுமே வந்து அந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம். ஒரு ஸ்வீட்டான ஒரு வைஃப், அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி வைஃப். எஸ், சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் அது சொன்ன ஃபுல்லா கதை சொல்ல வேண்டியதா இருக்கும்ல சார். அதெல்லாம் சொல்ல வேணாம், உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் ரொம்ப பயப்படுறாரு, எல்லாரும் கதை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு. இல்ல வந்தனான்னு சொல்றது ஐ திங்க் ஐஷு சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லா விமனுக்கும், ஐ மீன் மேரிட் விமனுக்கும் ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கதை முடிச்சு நீங்க படம் பார்த்து முடிச்சா கண்டிப்பா வீட்டுல கேட்பாங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு. கண்டிப்பா ரைட்டா அத கேட்டிங்களா? இல்ல, எனக்கு தான் தெரியுமே, என்னால கேட்க வேண்டாம். அது சரிப்படாது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்களா? நல்லாவே தெரியும். இல்ல கண்டிப்பா கேட்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ரிலேட்டபிள் கேரக்டர். எல்லாரோட கேரக்டரா இருந்தாலும் சரி ரொம்ப ரிலேட்டபிள் ஆனது. எனக்கு அந்த படம் பார்த்த போதே நம்ம சொல்லுவோம், படம் பார்த்து முடிச்ச போது ஈவன் ஐ ஃபெல் த சேம் திங். நான் என்ன பண்ணிருப்பேன் இப்படி இருந்திருந்தா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாருமே ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலான gift வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் கேர்ள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கொடுத்துடலாமா? நானா ஃபர்ஸ்டே சொன்னேனே, காதல் மன்னன். சரி, என்ன இருக்கும் கெஸ் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடியா ஐ திங்க் இது ஒரு போட்டோ. ஓகே, கரெக்ட்டா? யாரோட போட்டோ இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? அவர் gift கொடுக்கறாரு, அவரோட தானங்க இருக்கும். என்னங்க இது? ஒருவேளை அம்பேத்கர் போட்டோவா? ஓகே, சோ போட்டோ. ஏ வாவ். ஆனா ஓ வாவ், ஆமா. யா. இதோட சேம் லுக்கா. வா, பயங்கரமா இருந்தீங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த எமோஷன்ஸ் கூட Thank you so much. பயங்கர perfection. Yeah, please. பியூட்டிஃபுல். Very nice. பாத்தீங்களா? ஐயோ, நாங்க பார்க்கல. வாவ். செம்மையா இருக்கு. டிராயிங் பண்ணி தரேன் அப்புறமா. எனக்கு பாய் ஃபேன்ஸ் விட கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால of course பாய்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பட் கம்பேரிட்டிவா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் வட சென்னை ஃபேன்ஸ், அவங்க எல்லாம் காக்கா முட்டை ஃபேன்ஸ். Yeah, so she's done a very good job. நிஜமாலே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா. நான் ஃபர்ஸ்ட் வேற என்ன இது அப்படி பார்த்தா அப்ப மறந்துட்டேன் இந்த கெட்டப்லாம். யாரு இவ்வளவு அழகா அப்படின்னு பார்த்தா சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர். சோ அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இப்போ ஸ்பெஷலா விருத்தி வந்து டயலாக் சொல்லாதனால அவங்க வந்து சூப்பரா நமக்கா டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேயா, டான்ஸ் ஆடலாமா? ஊரு ஃபுல்லா சுத்துவோமா, அம்மா கேட்டா குத்துவம்மா, ஊரு ஃபுல்லா சுத்துவோமா, நூறு பொம்மை வாங்குவோமா, எப்போதும் அப்பா பொண்ணுனா. கத்து கொடுத்தா நான் சூப்பர். கத்து கொடுக்குறீங்களா? ஜெய் சாருக்கு கத்து கொடுக்குறீங்களா? ஜெய் சாரு கூட ஊரு ஃபுல்லா சுத்துவோமா, அம்மா கேட்டா குத்துவம்மா, ஊரு ஃபுல்லா சுத்துவோமா, நூறு பொம்மை வாங்குவோமா, எப்போதும் அப்பா பொண்ணுனா. நீங்க சொல்லுங்க ஜெய். ஏன்னா ஒரு
கேரக்டரும் நீங்க பண்ணும்போது ஏதோ ஒரு இம்பாக்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்களேன், எவ்வளவு டயலாக் ஸ்டக்னு உங்களோட கேரக்டர்ஸ் வந்து சொல்றோம். உங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எங்க மனசுக்குள்ள வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த கதையில இருந்து எங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க எஸ் சொன்னீங்க? எனக்கு நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி, எனக்கு இந்த கதை வந்து எனக்கு சொன்னாரு. பட் இது படமா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு படம் இந்த படமா இருக்கும். இப்போ நடிக்கணும் போது இது நம்ம பண்ணோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய காம்ப்ளிகேட் உள்ள சீன்ஸ் இருந்தது. ஆனா எனக்கு ரோஹின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அதே கண்கள் படம் பார்த்துட்டு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். ஸோ லைக் இது மாதிரி டேரக்டர் கிட்ட ஒரு படமா வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரே வந்து சொன்னதுனால எனக்கு அவர் மேல ரொம்ப ட்ரஸ்ட். நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன், மாதிரி இது இப்படி இருக்குன்னு, இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப அவர் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு தான் நான் இந்த படம் பண்ணதுக்கு. ப்ளஸ் இது பார்த்துட்டா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பேச வருவாங்கல்ல, அங்கேயே கட் பண்ணிடுவாங்க. அந்த மெசேஜ் அப்படியே ஒரு டெலீட், அவ்வளோதான். பேசினாலே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா. ஸோ அது கொஞ்சம் கனெக்ட் ஆகல. எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரியுது சார். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணமான, ஆமா, 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு ரொம்ப மோசமான காம்பினேஷன் அது. ஸோ அந்த ஃபீல் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ எந்த அளவுக்கு ஃபீலா வந்திருக்கு அந்த லைக் ஹஸ்பண்ட் சைடு ஒரு சைடு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஸோ ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃபா, அது நீங்க தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு. ஐ மீன் என்ன பண்ணிருக்காங்க சார், என்ன பண்ணிருக்காங்க. அவர் என்ன கேக்குறாரு, நீங்க அந்த மாதிரி ரெண்டு அது புரிஞ்சிச்சு, புரியாத மாதிரி நீங்க ஏதாவது மாட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. வேற கல்யாணம் ஆகல இருக்கு இன்னும் இல்ல, கல்யாணம் ஆகல, பட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி இல்ல. அவரு கல்யாணம் ஆகலன்னா ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுது இன்னும் அந்த மாதிரி. கல்யாணம் இருந்தா ஒய்ஃப் அண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபைட் வரும். இப்ப கல்யாணம் ஆகலன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை வரலாமே. அந்த மாதிரி எனக்கு வரல. கடவுள் எல்லாம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மாதிரி வந்து இது வரல. ஓகே ரைட், இது ஓகே. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரியல் லைஃப் கனெக்ட் பண்ற நிறைய இன்சிடென்ட் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சா? ஐயோ இது நம்ம லைஃப்ல நடந்ததாச்சு, என்ன இங்க படமா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி? நைஷு பயங்கரமா சிரிக்கிறீங்களே. ஐ திங்க் இது கண்டிப்பா ஒரு கனெக்ட் இருக்கு. என்னோட லைஃப்லயும் கனெக்ட் இருக்கு அண்ட் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கனெக்ட் இருக்கும் தான் எனக்கு தோணுது. சம்வேர் லைக் இந்த படத்துல ஒரு டயலாகே இருக்கு, ட்ரெய்லர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும், ஒரு ஃப்ரெண்டா இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ட்ரெயின்ல போகும்போது அவர் சொல்லுவாரு. நம்ம நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ இல்லைன்னா வந்து ஒரு பிரேக்கப், ஐ மீன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட மறுபடியும் ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சும்மா ஏதாவது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு, ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பிரேக்கப்னா நான் சுத்தமா பேசவே மாட்டேன். ஓகே, இட்ஸ் பெட்டர். ஏதாவது ஒரு நடுவுல டிராவல் பண்றதுக்கு, ஏன்னா எப்பயாவது ஒரு மொமெண்ட்ல யூ வில் ஃபீல் தட் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட்ல வந்து நம்ம இப்படி இருந்திருக்கோம், இப்போ என்னடா ஆனா 2 பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். அதனால இட்ஸ் பெட்டர் வி டோன்ட் டாக். இப்போ பேசினா அந்த மாதிரி ஜெய் மாதிரி ஆயிடும், கௌதம் மாதிரி ஆயிடும் படத்துல. அவங்களே வந்து ப்ரோபோஸ் பண்ணணுமா சார்? அப்படியா? ஆமா, அப்படிலாம் யாரும் வந்துருக்க மாட்டாங்க. யார் அந்த லக்கியஸ்ட்? என்ன மாதிரி ப்ரோபோஸ்? அப்படியா? ஓகே தேங்க்ஸ். ஓகே மீ டு. அவசரம் பண்றீங்க அதுக்கு இன்னும் சொல்லலையே. So it's nice watching you. Okay. For a long time, and I've enjoyed watching your movies. Thank you. I'm so lucky to see you as a person. Thank you. எல்லா மூவிஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னே ஒன்று கடைசியாக சொல்லணும், எனக்கு என் அப்பா நினச்சினா பயமா இருக்கு, பட் மற்றபடி ஐ லவ் யூ. Thank you so much. Hey, actually I'll tell you, இன்னைக்கு வந்து இன்டர்வியூல வந்து ஜெய் சொன்னாரு, என் லைஃப்ல யாருமே வந்து எனக்கு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொன்னதே இல்லைன்னு. So you're the first person. Yeah, you're the first girl in his life. What's your name? Anusha. Anusha deserves a hug. Please give her a hug. Thank you. Thank you. சொல்லுங்க, என்ன நீங்க அது உங்க டயலாக்? ஆமா,
அதே சொல்லி ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு இல்ல மூமெண்ட். இப்போ இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? அப்பா பயம் இல்லையா உனக்கு, இங்க வா அப்படின்னு? ஆமா, இத பாக்கும் போது இப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு ஏமா இங்க வாமா நீதானே அது. இல்ல உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு வந்து லைஃப்ல யாருமே ப்ரொபோஸ் பண்ணது இல்ல, வந்து ரோஸ் கொடுத்து லவ் யூ சொன்னது இல்ல. சும்மா லவ் யூ எல்லாம் சொல்லிப்போம், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிப்போம். பட் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி என்கிட்ட வந்து லவ் யூ சொன்னது இல்லைன்னு சொன்னேன். ரைட்டா, நீங்களும் ப்ளஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, அழகான ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், 2 விமன் இருக்கும்போது எப்படி அந்த விமனோட மைண்டுக்குள்ள யூ கோ இன் அண்ட், ஏன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரீம்ஸ், ஒருத்தங்க வந்து கல்யாணம், ஒருத்தங்க வந்து லவ் பண்ணவங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தர் மேல வந்து அவ்வளோ லவ்வா இருக்கக்கூடியவங்க தான். ஸோ எப்படி அந்த டிஃபரன்சியேஷன் நியாயம் காட்டுறது அப்படின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜாபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணீங்க? முதல்லயே அந்த ஒரு சுச்சுவேஷனை டிசைட் பண்ணிட்டதுனால அதை சுற்றி தான் எழுதவே முடியும். ஸோ நான் தனியாகவும் எழுதலை, நானும் ஜிஆர் சுரேந்திரநாத்ன்ற எழுத்தாளரும் சேர்ந்து தான் எழுதுகிறோம். அவர் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் காதல் கதைகள் எழுதுறதுல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, குறுநாவல்கள் எழுதியிருக்காரு, லவ்வை பேஸ் பண்ணி. ஸோ அந்த கோர், அந்த ஒரு மொமெண்ட், 2 எக்ஸ்லவர்ஸ் மீட் பண்ணுறாங்கன்ற மொமெண்ட் அவரோட ஒரு புக்லேருந்து இருந்தது தான். ஸோ அதை சுற்றி தான் கதை பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட நியாயத்தை அவர் கொண்டு வருவார், நான் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுவேன், அப்புறம் நான் ஒன்று சொல்லுவேன், அவர் கான்ட்ரடிக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இது பண்ணி ப்ளஸ் அதுக்கப்புறமா அதை ஃபீட்பேக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி, இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு ஃபுல் டிராஃப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா கப்புள் ஆஃப் பீப்புள் எங்களுக்கு தெரியாதவங்களை கூப்பிட்டு வச்சு கையில் பாப்கார்ன்லாம் கொடுத்து நீங்கள் படம் பார்க்குற மாதிரி பால் சாப்பிட்டுட்டே வந்து நான் கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ அதுலேருந்து வந்த ஃபீட்பேக். ஸோ இந்த மாதிரி தான், இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனிதிங் இல்லை, பட் எல்லாத்தோட அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, நாட் அவுட் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். ஓகே, இருக்கு அப்போ பர்சனல் இன்ஃப்ளூயன்சஸும் கொஞ்சம். அது வந்து ஐ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ். ஓகே.